ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பெல் தமிழ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போய் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம்னா 12 வோல்ட் இன்புட் கொடுத்து 220 வோல்ட்டை வர இன்வெர்ட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எந்த வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்வெர்ட்டரில் இன்டீரியரில் நம்ம என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்டும், இன்னொரு இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்டுக்கும் ரெடி பண்ணியிருக்கும். ஒரு இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கும், இன்னொரு இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா TIP 3055 டிரான்சிஸ்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் ரவுண்ட் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வாட்டு தேவைன்னா இது போல் டிரான்சிஸ்டர் மாஸ்பெட் யூஸ் பண்ணால் தான் நமக்கு அதிகமான வாட்டு வரும். இது வந்து நம்ம காலேஜ் அண்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இந்த இன்வெர்ட்டரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா 20 வாட் LED லைட் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம், எக்ஸட்ரா. ஆவரேஜ் 100 வாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸுமே நம்ம வந்து இந்த இன்வெர்ட்டரில் ரன் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயர் ரவுண்ட் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூடவே நம்ம வந்து சர்க்யூட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா LED லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா சர்க்யூட் போர்டு ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால் நமக்கு வந்து LED லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க காம்பவுண்ட்ஸ் வந்து ஹீட் ஆகும் அதிகமாக. அதனால் அந்த ஹீட்டை வந்து ட்ரை ஆக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஃபேன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து ஹீட் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸர் இன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பஸ்ஸர் இன்வெர்ட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற இன்வெர்ட்டரோட இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு ரொம்பவே கம்மியாக பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் 3052 டிரான்சிஸ்டர் ஒன்று, ஒரு பஸ்ஸர், தென் இது கூடவே ஒரு 1K ரெஜிஸ்டர், ஒரு டயோடு இருந்தால் போதிக்கும். நம்ம இந்த இன்வெர்ட்டர் செஞ்சு முடிச்சிட முடியும். நீங்கள் பார்க்குற இந்த 2 இன்வெர்ட்டருமே உங்களுக்கு வந்து டீப்பாக தெளிவாக பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே மேலே நான் ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 வாட்டில் இருக்கிற எல்லா ஏசியில் இயங்கக்கூடிய எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் எமர்ஜென்சிக்கு ஒரு 3 LED லைட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 7 வாட்ஸில். 100 வாட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 லைட்டு முதல் கொண்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு இன்புட் வோல்ட் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் 24 வோல்ட் வரைக்கும் தரணும். அதுக்கு மேலேயும் தரலாம். பட் 35 வோல்ட் அபோவ் போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மாஸ்பெட் வந்து நமக்கு வந்து பஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து மேக்ஸிமம் 25, அதுக்கு ஆவரேஜ் 26 வரை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்து கேட்கலாம் 25 வோல்ட் வரைக்கும் தரலான்னு சொல்கிறீங்க, ஆனால் 12 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபேன் வந்து எந்த ஒரு பிரச்சனை வராதான்னு கேட்கலாம். ஃபேனுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 12 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி ஃபேனுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்த்தோன்னா ஆஃப் ஆன் சுவிட்ச் வச்சுருக்கோம். ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் ஃபேன் போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் வந்து எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹேர் கூலர் போல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடில் இருக்கிற காற்று வந்து இழுத்து நமக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து டைரெக்டாக நமக்கு வந்து அடிக்கும். அதனால் இந்த ஃபேன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸர் இன்வெர்ட்டருக்கும் சேமாக வந்து நம்ம டயோடு கொடுத்துருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சீரிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமான வாட்டர் நான் யூஸ் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 150 அபோவ் போகுது, 150க்கு அபோவ் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அதிகபட்சமாகவே 2 டிரான்சிஸ்டர் இருந்தாலே போதும். இந்த இன்வெர்ட்டரெலாம் நம்ம பண்ணி முடிச்சுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக உங்களுக்கு இன்னும் தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஆம்பியர் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தென் இது கூடவே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12 இல்லைனா 0 இது போல் டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமான வாட்டில் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 12 வந்து 24 வோல்ட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஆம்பியர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பஸ்ஸர் இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 0 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து 50 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு அவுட்புட் வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா 100 வாட் இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 12 வந்து 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 100 வாட்டில் அவுட்புட் வரும்.
அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஆம்பியர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்ட். I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. Anxiety, filling up every space, no privacy, and silently, it could build and build until you finally see, whoa, it's taking over, damn no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders, like moving boulders just to get out of the home. It sucks, I've had enough, I don't wanna feel the stuck under the rug, all my problems that I shove. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear, sometimes it could be a little tough, I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear, sometimes it could be a little tough, I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. It sucks when you finally feel like giving up, oh God, no luck, everything feels like you're sticky stuck, I'm lost, handcuffed to the bed where I sleep, don't give a fuck, can't stop, unplug, feeling overwhelmed, I think I've had enough, gotta find a way to get some energy, gotta find someone who's a good friend of me, I need purpose to make it all worth it, I'm still searching and I'm still learning, I want a life that's filled with memories, not a life with regret and frenemies, I need focus to keep me from hopeless psychosis if I keep moping. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much